கோவில்பட்டி தீயணைப்பு நிலையம் அருகே சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவர் மீது மோதி கார் கவிழ்ந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக 15 வயது சிறுவன் உட்பட 3 பேர் உயிர் தப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள கம்மாப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விஜிதரன். இவர் தனது சகோதரி சங்கீதா மற்றும் தனது மருமகன் 15 வயதான சிறுவன் மெர்வின் ஆகியோருடன் காரில் கோவில்பட்டிக்கு வந்துள்ளார். பொருட்கள் வாங்கிக் கொண்டு 3 பேரும் காரில் ஊருக்கு திரும்பியுள்ளனர். காரை விஜிதரன் ஓட்டி சென்றுள்ளார். கார் தீயணைப்பு நிலையத்தை அடுத்துள்ள நகராட்சி பூங்கா அருகே வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவில் இருந்த சிமெண்ட் தடுப்பு மீது மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு துறையினர், கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் மற்றும் அப்பகுதியில் இருந்த மக்கள் காரில் இருந்தவர்களை மீட்டனர். அதிர்ஷ்டவசமாக 3 பேருக்கும் சிறு காயம் கூட இல்லாமல் உயிர் தப்பினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சாலையில் கவிழ்ந்து கிடந்த காரை அகற்றி போக்குவரத்தினை சரி செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி அருகே மக்கள் நடமாட்டம் உள்ள குளக்கரை பகுதி புளிய மரத்தில் கூடு கட்டியிருந்த விஷ வண்டுகளை தீப்பந்தம் மூலம் அழித்த தீயணைப்பு துறையினர். கோவில்பட்டி அருகே உள்ள கசவன்குன்று கிராமத்தில் குளக்கரை பகுதியில் உள்ள புளிய மரத்தில் விஷவண்டு கூடு கட்டியிருந்தது. அவ்வழியாக சென்ற கிராம மக்களை விஷவண்டு அச்சுறுத்தியதாகவும் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு கிராம மக்கள் செல்லும் போது அஞ்சுவதாகவும் கூறி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடாசலம் கோவில்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். கிராமத்திற்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்பு நிலைய அதிகாரி ராஜேந்திரன் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் கூடு கட்டியிருந்த விஷவண்டின் கூட்டை தீப்பந்தம் மூலம் வண்டுகளை அழித்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த நிம்மதி அடைந்தனர். தீயணைப்பு படை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிக தீவிரமான முயற்சியில. எப்படி நம்ம குரூப்ல வந்துரும்ல நான் பேசுறேன் எப்படி விட்டுறாருல அது தெரியல. தீயில வெள்ளை கலர்ல இருக்குது என் பொண்ணு. உளுந்தூர்பேட்டையில் மணல் மாஃபியாக்களிடம் லஞ்சம் வாங்குவது குறித்து ஆடியோ வெளியானதால் காத்திருப்பர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் மீது லஞ்சம் ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் டிஎஸ்பியாக இருந்தவர் பிரதீப். இவர் மணல் மாஃபியாக்களிடம் லஞ்சம் வாங்குவது குறித்து பேசிய ஆடியோ கடந்த வாரம் வெளியாகி தமிழக காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி விசாரணையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள டிஎஸ்பி பிரதீப் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காவல்துறை டிஎஸ்பி பிரதீப்பை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல் டிஎஸ்பி பிரதீப் ஏற்கனவே பணி செய்த காலத்தில் இருந்து தற்போது வரை அவரது வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துகள் மீது உரிய விசாரணை நடத்தி அவற்றை அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் முழக்கமிட்டனர். அப்ப பிரதீப் பிரதீப் இருக்கல தம்பி தானே அவரு எனக்கு வேற பிள்ளையா? அது எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா அவர் பிரதீப் லஞ்சம் வாங்குறாருன்னு சொன்னீங்களா மாமூல் வாங்குறாருன்னு சொன்னீங்களா? உளுந்தூர்பேட்டை அருகே சாத்தனூர் கிராமத்தில் உள்ள 65 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற இளைஞர் தவறி விழுந்து உயிரிழப்பு. சுமார் 6 மணி நேர தேடலுக்கு பின் உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சாத்தனூர் கிராமத்தை சேர்ந்தவர் 30 வயதான திருமுருகன். சித்தால் வேலை செய்து வரும் இவர் வேலை இல்லாததால் வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்த நிலையில் காலை 11 மணிக்கு இயற்கை உபாதை கழிக்க அதே கிராமத்தில் உள்ள சிங்காரம் என்பவரின் விவசாய கிணற்றிற்கு அருகே சென்றுள்ளார்.
அப்பொழுது எதிர்பாராத விதமாக திருமுருகன் 65 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். வீட்டிலிருந்து சென்றவர் நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் அவரது பெற்றோர்கள் அவரை தேடிய போது கிணற்றின் அருகில் அவரது துணிகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் உள்ள தண்ணீரை ராட்சத மோட்டார் வைத்து வெளியேற்றி பின்பு சுமார் 6 மணி நேர தேடலுக்கு பிறகு திருமுருகனை சடலமாக மீட்டனர். திருமுருகன் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. இளைஞர் உயிரிழந்த இந்த சம்பவம் குறித்து எடைக்கல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இயற்கை உபாதை கழிக்க கிணற்றிற்கு அருகே சென்ற இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநாவலூர் ஒன்றியத்தில் 30 ஆண்டுக்கு மேல் குடியிருக்கும் குடும்பங்களுக்கு பட்டா வழங்க கோரி போராட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்பாக விஜயன்குப்பத்தில் தலித் மக்களுக்கு 30 ஆண்டு காலமாக குடியிருக்கும் பட்டா கேட்டு உண்ணாநிலை போராட்டம் நடத்த இருந்த நிலையில் ஆரை திருநாவலூர் காவல் ஆய்வாளர் ஆண்டிக்குழி VAO இவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் 15 நாட்களுக்குள் சுடுகாட்டிற்கு இடஒதுக்கி தரப்படும், 30 நாட்களுக்குள் பட்டா சரி செய்து தரப்படும் என்ற உத்தரவாதம் அளித்தனர். இதன் அடிப்படையில் உண்ணாநிலை போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. கட்சியின் மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி, தோழர் ஆறுமுகம், வல்லவநாதன், எல்லப்பன், அழகப்பன், சேட்டு, ஏழுமலை, கந்தசாமி மற்றும் பல தோழர்கள் கலந்து கொண்டனர். IJK கட்சியின் 16ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி மரம் நடும் பணியினை தொடங்கி வைத்து திருக்கோவிலூர் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய IJK மாவட்ட தலைவர். இந்திய ஜனநாயக கட்சியின் 16வது ஆண்டு தொடக்க தினத்தையொட்டி விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் மணப்பூண்டி பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவரும் பார்க்கவகுளம் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் செந்தில்குமார் விழுப்புரம் மாவட்டத்தில் 1016 மரக்கன்று நடும் பணியினை மரக்கன்று நட்டு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் 5 முனை சந்திப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் பொன்முடி, மாவட்ட தலைவர் தகடி ஏழுமலை, விழுப்புரம் மத்திய மாவட்ட துணை செயலாளர் குருமூர்த்தி, திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார், மாவட்ட பொருளாளர் ரமேஷ், தலைமை நிலைய பேச்சாளர் சிதம்பரநாதன், மாவட்ட இளைஞரணி தலைவர் கார்த்திக், மாவட்ட மகளிரணி செயலாளர் தேவி பாலமுருகன், பார்க்கவகுளம் முன்னேற்ற சங்க மாவட்ட தலைவர் தங்கவேல் உடையார், நிர்வாகி தனிகாசலம், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி, சுரேஷ், மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ராமகிருஷ்ணன், IJK நிர்வாகிகள் சவுந்தரராஜன், லட்சுமி நாராயணன், குபேந்திரன், தாமஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திமுக இளைஞரணி கூட்டத்தில் மது பாட்டலுடன் அசைவ விருந்து அளிக்கப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் அதற்கும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என மறுக்கும் திமுக நிர்வாகிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலூர் ஒன்றிய திமுக சார்பில் இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கு ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சந்தைப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு மது பாட்டிலுடன் கூடிய உணவு வழங்கப்பட்டதாக வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் வினோத் ஏகாம்பரம் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். கடந்த 27ஆம் தேதி ஞாயிறன்று மாலை 3 மணி அளவில் ஒருங்கிணைந்த திருக்கோவிலூர் ஒன்றிய திமுக சார்பில் தனியார் மண்டபத்தில் இளைஞரணி வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு ஆலோசனை கூட்டம் முடிந்து அனைவரும் கிளம்பிய நிலையில்
மண்டபத்தின் ஒரு பகுதியில் உள்ள உணவு கூடத்தில் ஒரு சிலர் மதுவுடன் உணவு அருந்தியதாக ஒரு வீடியோ பகிரப்பட்டுள்ளது. கூட்டம் நடைபெற்று முடிந்த பிறகு தனியார் மண்டபத்தில் நடந்த அந்த சம்பவத்திற்கும் இளைஞர் அணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கண்ணியம் மிக்க இளைஞர் அணியினர் பற்றி பொதுமக்களிடையில் தவறான கருத்து பரப்பப்பட்டது வருத்தத்திற்குரியது. இது எங்களின் சிறப்பான செயல்பாடுகளை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்களின் செயலாகும். இந்த செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கும் இளைஞர் அணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். கூட்டம் வெற்றிகரமாக முடிவுற்ற நிலையில் நாங்கள் அனைவரும் சென்றுவிட்ட பிறகு தனியார் மண்டபத்தில் உள்ள உணவு கூடத்தில் சில பேர் மதுவுடன் உணவு அருந்தியதாக பரப்பப்பட்டு வரும் வீடியோவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எங்கள் இளைஞரணியை கலகப்படுத்துவதற்காக சில பேர் இந்த வீடியோவை பரப்பி வருகின்றனர். இந்த நடைபெற்ற சம்பவத்துக்கும் எங்கள் இளைஞரணியை சார்ந்த தோழருக்கும் யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கோவில்பட்டியில் பாரம்பரிய தற்காப்பு களரி கலைப்பயிற்சி துவக்க விழா. அடிமுறை சிலம்பம், சுருள்வாள், வாழ்கேடயம், உடைவாள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தற்காப்பு கலைகளை களரிக்கலை பயிற்சி கூட மாணவ மாணவியர்கள் செய்து காட்டி அசத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சாய் அமர்நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாதேவ ஆலயத்தில் KKG களரி சார்பாக பாரம்பரிய தற்காப்பு களரி கலைப்பயிற்சி கூடம் துவக்க விழா நடைபெற்றது. இந்த துவக்க விழாவில் இந்தியாவின் பழமையான தற்காப்பு களரி கலையான கூர்மையான ஆயுதம், வர்மக்கலை, அடிமுறை சிலம்பம், சுருள்வாள், வாழ்கேடயம், உடைவாள், கத்தி சுற்றுதல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தற்காப்பு கலைகளை களரி கலைப்பயிற்சி கூட மாணவ மாணவிகள் செய்து காண்பித்து அசத்தினர். இந்த பயிற்சி பெறுவதன் மூலம் உடல் வலிமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மன தெளிவுகளை பெறவும் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பிற்காக தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளும் அவசியத்தை வலியுறுத்தியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ആരംഭിക്കുന്നു. ആദ്യം പ്രയത്നം. ഓം ഗുരു തസ്മൈ ശ്രീ ഗുരവേ നമഃ. களரி முறையில கைகுத்தி பாய்ப்பாய். திண்டிவனத்தில் ஏழை டெய்லருக்கு புதிய தையல் இயந்திரத்தை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பஜார் வீதியில் உள்ள ஏழை டெய்லர் ஜப்பார் என்பவர் RRS மினி சூப்பர் மார்க்கெட் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் தனக்கு ஒரு புதிய தையல் இயந்திரத்தை வாங்கி தருமாறு கோரிக்கை வைத்தார். உடனடியாக அவரது கோரிக்கையை ஏற்று புதிய தையல் இயந்திரத்தை தனது சொந்த செலவில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான செஞ்சி மஸ்தான் வழங்கினார். இதில் நகர செயலாளர் கண்ணன், ஒன்றிய கழக செயலாளர்கள் பழனி, மணிமாறன், நகரமன்ற உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், ஷபியுல்லா, பாபு, திமுக நிர்வாகிகள் பிரகாஷ், பாபு, ஷெரீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் புதிய RRS மினி சூப்பர் மார்க்கெட்டை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பஜார் வீதியில் புதிய RRS மினி சூப்பர் மார்க்கெட்டை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி திறந்து வைத்தார்.
இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நகர செயலாளர் கண்ணன், மரக்காணம் ஒன்றிய கழக செயலாளர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கடையின் உரிமையாளர் ராஜசேகர் அனைவரையும் வரவேற்றார். இதில் நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், நகரமன்ற உறுப்பினர்கள் கதிரேசன், ஷபியுல்லா, பார்த்திபன், ராஜசக்தி, பரணிதரன், ரேணுகா, சுதாகர், பாஸ்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், நகரின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். முதல்வர் தளபதி வாழ்க! முதல்வர் தளபதி வாழ்க! முதல்வர் தளபதி வாழ்க! செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து சார்பில் நடைபெற்ற பள்ளி வாகனங்கள் ஆய்வு. மாவட்ட ஆட்சியர் பேருந்தை இயக்கி பார்த்து சோதனை மேற்கொண்டார். செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு நடைபெற்றது. செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்திற்குட்பட்ட 607 பேருந்துகளில் முதற்கட்டமாக 306 பள்ளி பேருந்துகளுக்கான ஆய்வு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள திடலில் நடைபெற்றது. இந்த ஆய்வில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பங்கேற்று பள்ளி பேருந்துகளின் அவசர வழி, கதவு, படிக்கட்டுகள், உயரம், ரிவர்ஸ் கேமரா, பிளாட்பார்ம் உறுதித்தன்மை, தீயணைக்கும் கருவிகள், முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் GPS ஆகியவை பேருந்தில் உள்ளனவா என சோதனை மேற்கொண்டார். இந்த ஆய்வில் 37 வாகனங்கள் பல்வேறு குறைபாடுகள் உள்ள நிலையில் அவற்றை 10 நாட்களுக்குள் சரி செய்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் காண்பிக்கும்படி திருப்பி அனுப்பினர். இந்த வாகன சோதனையின் போது மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பள்ளி வாகனத்தை இயக்கி சோதனை மேற்கொண்டார். நமக்கு சொல்லி தரும் போது கத்துக்கணும். நம்ம வண்டியில எதிர்பாராம எலக்ட்ரிக்கல் திடீர்னு ஆயிடுச்சு சில வண்டியில. அப்போ நம்ம இதை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் உயிரிழந்த தனது நண்பனுக்கு சக நண்பர்கள் தங்கள் சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து பிறந்தநாள் விழா கொண்டாடிய சம்பவம் காண்பவர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கீரனூர் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் மகன் ராகுல் டிப்ளமோ தொழிற்கல்வி படித்து முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இவரது இறப்பு அப்பகுதி மக்களிடையேயும் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடையேயும் சக நண்பர்களிடையேயும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நேற்று ராகுலின் பிறந்தநாள் என்பதால் அவரது நண்பர்கள் ஒன்று கூடி அவர்களது சொந்த செலவில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேலாக செலவு செய்து நண்பனின் நினைவாக கிரிக்கெட் போட்டி வைத்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ராகுல் படம் பொறித்த கோப்பை மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சுமார் 100 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி தங்களது நண்பனின் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சி அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இறந்து போன நண்பனின் பிறந்தநாள் விழாவினை சக நண்பர்கள் ஒன்று கூடி கொண்டாடியது அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற திருநங்கைகள் கொண்டாடும் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருநங்கைகள் திருவிழா கொடியேற்றம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் 7 கிராமங்களை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து கூழ் மற்றும் கஞ்சி குடங்களுடன் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து கூத்தாண்டவர் கோவில் அருகே உள்ள அம்மன் கோவிலில் வைத்தனர். அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்பு மாவிளக்கு ஏற்றி வைத்து படையல் இட்டு
பொதுமக்களுக்கு கூழ் கஞ்சிகளை வழங்கி வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் 18 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான சுவாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி அடுத்த மாதம் 13ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அப்பொழுது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து அரவான் சுவாமியை தங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டு பூசாரிகள் கையால் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சியும் மறுநாள் 14ஆம் தேதி அரவான் திரு தேரோட்டம் நடைபெறும். தொடர்ந்து திருநங்கைகள் தாலி துறக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியான தர்மர் பட்டாபிஷேகம் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றுடன் 18 நாள் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பழையனூர் ஊராட்சியில் ஆக்கிரமிப்பு அகற்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பழையனூர் ஊராட்சியில் நீர்நிலை புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி குடியிருந்தனர். அதை அகற்ற கோரி ஊராட்சி மன்ற தலைவர் பலமுறை வலியுறுத்தியும் அதை அகற்றாமல் இருந்ததால், பலமுறை புகார் அளித்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் காவல்துறை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் முன்னிலையில் அந்த நீர்நிலையை பழையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் வீட்டை இடித்து சரி செய்தனர். வீட்டை இடிக்க வந்த வாகனத்தையும் காவலர்களையும் தலைவரையும் மரியாதை இல்லாமல் தரைக்குறைவான வார்த்தைகளால் திட்டி வீட்டை இடிக்க விடாமல் செய்தனர். ஆனால் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கினர். பொதுமக்கள் நீர்நிலையை சரி செய்தமைக்கு தலைவர் மற்றும் காவலர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். அதான் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க சார். வீடியோ நீங்கள் தானே? வீடியோ இல்லை, எப்படி வீடியோ இருக்கேன் அங்கே இருக்காங்க சார். அதை பார்க்க பத்திரிக்கைலாம் உட்காந்துருக்காங்களா? எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சமூக வலைதளம் வாயிலாக கோரிக்கை வைத்த 10ஆம் வகுப்பு மாற்றுத்திறனாளி மாணவன் உடனடியாக நிறைவேற்றிய ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்தியூர் கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவரது மகன் பிரேம்குமார் மாற்றுத்திறனாளி மாணவர். தொழுவந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பிரேம்குமார் தினமும் பள்ளிக்கு சென்று வர சிரமமாக இருப்பதாகவும், தனக்கு பேட்டரியால் இயங்கக்கூடிய 4 சக்கர வண்டி வழங்க வேண்டும் என ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் மாற்றுத்திறனாளி மாணவருக்கு தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பேட்டரி 4 சக்கர வாகனத்தை வழங்கினார். ஐயா கார்த்திகேயன், நான் தொழுவந்தாங்கல் அரியலூர் ஸ்கூலில் 10வது பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு வரவும் போகவும் கஷ்டமாக இருக்கிறது. பேட்டரி வண்டி கொடுத்தால் உதவியாக இருக்கும். கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக வடக்கு மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா. மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இளையரசனேந்தல் சாலையில் தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திற்கான மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் வடக்கு மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கிளை நிர்வாகிகள், சார்பு அணி பொறுப்பாளர்கள் மற்றும் கழக தோழமைகள் என ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.